Hello guys, again welcome back to my channel. இப்போ ரீசன்ட் டைம்ல நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் லோ சிபில்ல லோன் ஆப் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. பட் அந்த மாதிரியான அப்ளிகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு லோ சிபில் லோன் ஆப்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது டிராபேக்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் ஒன், அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல லோன் அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே சமயத்துல அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்ற ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்லாம் பார்க்க ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். முக்கியமா ரீபேமெண்ட் பண்றதுக்கும் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல ஒரு கம்மியான டைம் அப்படிங்கறத தான் கொடுப்பாங்க. இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமா அந்த மாதிரியான அப்ளிகேஷன் டைரக்டா ஆர்பிஐல ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இல்லாம தான் இருக்கும். ஸோ இதையும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும். இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமா ஒருவேளை இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுத்துட்டு ரீபேமெண்ட் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான கால்ஸ் அண்ட் மெசேஜ் பண்றதுக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமா மூணாவதா, லோ சிபில் இருந்தாலும் லோன் அப்ரூவல் கொடுக்குற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நிறைய அப்ளிகேஷன் ஃபேக் அப்ளிகேஷனாகவும் 7 days அப்ளிகேஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எதுவும் தெரியாத அப்ளிகேஷனில் போயிட்டு அப்ளை பண்ணிட்டு ட்ராப்ல மாட்டிக்க கூடாது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறோம் அப்படின்னா நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே கைஸ், அந்த விதத்தில் இன்னைக்கான அப்ளிகேஷன் லிஸ்ட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது லோன் பற்றின டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான வீடியோவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பே டு பிக் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2020 இருந்தே பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் சாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 50,000 வரையிலும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து உடனே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன்ல கொடுக்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகட்டும், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் ஆகட்டும், இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் லோன் டென்யூருமே கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி இதில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஒரு ரெகுலரான இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அதே சமயத்தில் கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் லிபரல் அப்படிங்கிறதுமே கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதிகப்படியான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான லோன் ஆஃபராக கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் மோஸ்ட்டாக இவங்க கொடுக்கக்கூடிய லோனுக்கான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃபி ஃபோட்டோ, இது 3 மட்டுமே அப்ளை பண்ணுறதுக்கு போதுமானது அப்படிங்கிறதையும் தெளிவாக இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இந்த 2 இடங்கள்லையுமே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் பற்றின இன்னும் டெப்த்தான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டான டீடைல்ஸை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ரேபிட் ருபி பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பல வருஷமா பிளே ஸ்டோர்ல அவைலபிள் தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது 2025 மார்ச்ல இருந்து இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே கிட்டத்தட்ட நாம இந்த மாதிரியான வீடியோஸ் போட ஆரம்பிச்சு மோர் தென் 5 இயர்ஸ் அப்படிங்கிறது கிராஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம உள்ள வந்த புதுசுலேயே இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா தான் இருந்தது. மற்றபடி இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் யுவராஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சேம் டைம் அந்த என்பிஎஃப்சியை பொறுத்தவரைக்கும் டைரக்டா யுவா பர்சனல் லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ரேபிட் ருபி அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் ஒரே மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போது இந்த அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு ஸ்டார்டிங் 500லேருந்து அதிகபட்சமாக 20,000 வரையிலும் அப்ரூவல் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரேபிட் ருபி அதாவது யுவா பர்சனல் லோன் அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோனை பொறுத்தவரைக்கும் பே ருபிக் அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் பெட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸில் இருக்கும். மற்றபடி ரீபேமெண்ட் டென்யூர் கம்பேர் பண்ணும்பொழுதும் அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டான டென்யூர் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்கவுமே 18 வயசு கம்ப்ளீட்டான ஸ்டேபிளான இன்கம் இருக்கக்கூடிய போத் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருமே அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு பேன், ஆதார், செல்ஃபி ஃபோட்டோ இது 3 மட்டுமே போதுமானது அப்படிங்கிறதையும் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்து இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ருபி ரெடி பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2019 இருந்தே பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபின் ஃப்ரெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி தான் பார்ட்னராகவும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இவங்க லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில்
கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 2000 இருந்து அதிகபட்சமா 2,50,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸும் அந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் கம்பேர் பண்ணும்போது அது ரெண்டுக்கும் மிடில் இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்க தான் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓகேவா இல்லையாங்கிறத டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த அப்ளிகேஷன்ல 20 வயசு கம்ப்ளீட் ஆன மந்த்லி இன்கம் 25,000க்கு மேலே இருக்கக்கூடிய சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருமே இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஏஜை பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுடைய வெப்சைட்லையும் சொல்லியிருக்காங்க. சேம் இதிலையும் அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃபி ஃபோட்டோ இது 3 மட்டுமே போதுமானது தான். ஓகே கைஸ், இதை தவிர்த்து ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன்லேயுமே இவங்க லெவலப் லோன் ஆப்ஷனில் ஒரு மினிமமான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக பேன் அண்ட் ஆதார் கார்டை மட்டும் வச்சு சிம்பிளாகவே அப்ரூவல் தரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இதை தவிர்த்து எம்பாக்கெட் அப்ளிகேஷனுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் லிபரல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக அப்ளை பண்ணி லோன் அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி வீடியோ அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஓகே கேஸ், ஓவராலாக ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்க இந்த மாதிரியான லோனை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே அப்ரூவல் கொடுப்பாங்க, டிஸ்பர்சல் பண்ணுவாங்க. ஒரு எமர்ஜென்சி டைமில் மேபி யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு தவிர்க்க முடியாத கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு நான் வேணால் கன்சிடர் பண்ணலாமே தவிர அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் எந்த ஒரு கமிட்மெண்ட்லேயுமே மாட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லோன் எடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.